கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். பிலதெல்பியா சபைக்கு ஆவியானவர் எழுதும்போது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, உன் கிரியைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர்களை அடையாளப்படுத்துகிற அடையாளம் ரொம்ப ஒரு விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை நீ கை கொண்ட, அதனால் உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனுமே பூட்ட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் அந்த சபைக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான செய்தி. இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை மறுதலியாத தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் என்னென்னா, ஒரு திறந்த வாசல். அது யாராலேயும் பூட்ட முடியாது, எந்த ஒரு மனிதனாலேயும் அதை பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்தால் யாராலேயும் பூட்ட முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனத்தில், அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். இயேசு சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, மனுஷர் முன்பாக என்னை நீங்கள் அறிக்கை பண்ணினீங்கன்னா மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவார். ஆனால் மனுஷர் முன்பாக நீங்கள் என்ன மறுதலிச்சிங்கன்னா தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் மறுதலித்து போகும்போது, கர்த்தர் தேவ தூதர்களுக்கு முன்பாக அவனை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்கிறார். அது மாதிரி நீ மனுஷருக்கு முன்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட ஒரு போராட்டமான அனுபவத்தில் கூட, ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் கூட கர்த்தரை நீ அறிக்கை பண்ணுவாய் என்றால், கர்த்தர் தேவ தூதர்களுக்கு முன்பாக உன்னையும் அறிக்கை பண்ணுவார். அறிக்கை பண்ணுவார்னா ஒரு நல்ல சர்டிஃபிகேட் உனக்கு தருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில சமயங்களில் சிலரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தரை மறுதலித்து பேசுவாங்க. நான் இவ்வளவு பிரயாசப்பட்டும், இவ்வளவு கர்த்தருக்காக உழைத்தும், இவ்வளவு நாள் நான் சபைக்கு போய் ஜெபித்து என்னென்னமோ செய்து காணிக்கைகள் கொடுத்தும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு பாடை கர்த்தர் அனுமதித்தார் என்று அவங்க என்ன செய்வாங்க, மறுதலிப்பாங்க. அப்படி மறுதலித்தால் கர்த்தர் ஒரு நாள் வரும், அப்போது தேவ தூதர்களுக்கு முன்பாக நம்மையும் மறுதலிப்பார். ஆனால் நம்ம அவரை அறிக்கையிட்டால், என்னுடைய இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு தேவ பிள்ளை சொல்ல பழகி கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகளில் சில பாதைகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில சிலுவை பாதைகளை கர்த்தர் இந்த உலக ஓட்டத்தில் வைத்திருக்கிறார். அதை நாம் கடந்து தான் போக வேண்டும். அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தரை நாம் மறுதலித்தோம்னா நம்மளையும் அவர் மறுதலிக்க நேரிடும். ஆனால் நாம் அவரை அறிக்கையிட்டு, ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தின் மத்தியிலும் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு தேவ பிள்ளை சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இங்கே பிலதெல்பியா சபையில் கொஞ்சம் பலன் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் பலன் இருந்தாலே கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறாராம். அப்போது பலன் அதிகரிக்க கர்த்தருடைய வல்லமை அதிகரிக்கும், நாம் பயங்கரமான கிரியைகளை செய்ய முடியும். அதுதான் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன செய்வான், நான் செய்ததை விட இன்னும் அதிகமான கிரியைகளை கூட அவன் செய்வான் என்று சீஷர்கள் செய்திருக்கிறாங்க. அப்போது ஒரு கொஞ்சம் பலன் இருக்கிற ஒரு மனுஷனையே கர்த்தர் என்ன செய்கிறார், அதிகாரப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எவனை எடுக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போது நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், கர்த்தர் நம்மை என்ன செய்வார், பலப்படுத்துகிற தேவன். கொஞ்சம் பலன் இருக்கிற நேரம் நாம் மறுதலிக்கிறவர்களாக அல்ல, கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்க, நீங்கள் என்ன பலப்படுத்தினீங்கன்னா நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தகப்பனே என்கிறதான
ஒரு தாழ்மையின் சுபாவம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். அதற்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு மனிதனை மாத்திரம்தான் நாம் சொல்ல முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே, அதாவது யோபு பக்தனை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, யோபுவின் சரித்திரம் 19வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைன்னு பாருங்களேன். எலும்புகள் தோலோடும் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம கண் முன்னாக கொண்டு வந்து அதை பாருங்களேன், ஒப்பிட்டு பாருங்களேன் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று. அது மட்டும் இல்லை, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம். அப்போ முகம் எல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒட்டி போய் இருந்திருக்கும். பற்களை மூட கொஞ்சம் தோல், இல்லைன்னா அது பார்க்க பல்லெல்லாம் வெளியே தள்ளி அப்படி ஒரு ஒரு விகற்பமான ஒரு உருவம் அவரை பார்க்கும்போது தெரிந்திருக்கும். கொஞ்சம் பலன் இருக்கிறது, அதுவும் மற்று போனால் அவனுடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம். அதுக்கு மேலே உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, வேலைக்காரனை கூப்பிடும்போது கூட அவன் எனக்கு என்ன செய்யலை, உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அவன்கிட்ட கெஞ்ச வேண்டி இருக்கிறது. அது 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்தே அநேக காரியங்கள் வருகிறது. 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரனை கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டி இருக்கிறது. அப்போது ஒரு சொட்டு தண்ணி கூட குடிப்பதற்கு அவர் கெஞ்சி கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா தன்னால் எழும்ப முடியாது, நடமாட முடியாது, அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போன சரீரம். கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. ஜீவனே இன்னும் கொஞ்சம் விட்டு போனால் ஜீவனை அழிந்து விடும். கர்த்தர் சொன்னார், நீ ஜீவனுக்கு எதையுமே செய்யாத என்று. பிசாசு கர்த்தரிடத்தில் பெர்மிஷன் கேட்டு தான் யோபுவை சோதிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அவனுடைய ஜீவனுக்கு எதையும் செய்யாத. அப்போ அந்த ஜீவன் மட்டும்தான் இருக்கிறது, மிச்சம் எல்லாமே அவனுடைய சரீரம் முழுவதுமாக முடக்கப்பட்டு போகிறது. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். 10 பிள்ளைகளும் மரித்து போனாங்க. இப்போ அவனுடைய சுவாசம் அவனுடைய மனைவிக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது. அப்போ அவள் பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு இவன் ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிறதான ஒரு அனுபவம். சிறு பிள்ளைகள் கூட அவனை பார்த்து அசட்டை பண்ணுகிறாங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, என்னை சிநேகித்தவங்க எல்லாம் விரோதிகளானார்கள். அடுத்து தான் சொல்கிறார், என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்கிறது. பேர்பட்ட அனுபவங்களை எல்லாம் கடந்து வந்துட்டு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. ஆனால் யோபு அதுக்கு அடுத்த வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா, அதே 19வது அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அதான் கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காத யோபு. ஆமேன். அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். ஆமேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கூட யோபுவை போல நம்மளால் சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட சோதனை யாருக்குமே வந்ததில்லை. ஆனால் நம்ம அநேக நேரங்களில் கர்த்தரை மறுதலித்து தூரம் போகிற அனுபவங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இல்லாய்மைகள் வரும்போது, அடுத்த மனிதர்களால் நண்பர்களால் உபத்திரவங்கள் வரும்போது, இங்கே நண்பர்கள் எல்லாம் பகைக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு மனைவி கூட தன்னை பகைக்கிறாள், அவளுடைய சுவாசமே அவளுக்கு வேறுபட்டிருக்கிறது, பக்கத்தில் கூட வராத மனைவி, பிள்ளைகள் யாருமே இல்லை, தனக்கு ஆதரவாக யாருமே இல்லை, வேலைக்காரன் கூட சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலையிலே யோபு இருக்கிறார் என்று பாருங்கள். அவருக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் என்று சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நல்ல ஒரு அறிவு யோபுவுக்கு இருந்தது. என்னுடைய இந்த மாம்சம் இது எல்லாமே, தோல் எல்லாமே அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாமே அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய இதே கண்ணனால் என்னுடைய
சொந்த கண்ணனால் நான் அவரை பார்ப்பேன், இதனால் என்னை நானே தேற்றிக்கொள்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. நம்மெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலைமையில் இருக்கிறவங்க என்று யாரையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. கொஞ்சம் பலன் தான் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதபடிக்கு அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நமக்கு முன்பாக தான் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை எந்த மனுஷனால் பூட்ட முடியாது. ஆமீன், அல்லேலூயா. சாரிபாத்து விதவைக்கு வீட்டில் கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. அப்போது அவள் இதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்கிறதான நிலைமையில் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பலன் தான், இனி இதை விட்டால் மரணம் மாத்திரமே முன்னாடி இருந்தது. ஆனால் தெய்வ மனிதனாகிய எலியாவுடைய பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படிந்து ஒரு சின்ன அடையை உண்டு பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தர் பஞ்சகாலம் முழுவதும் அந்த குடும்பத்தை போஷித்தார். ஆமேன், அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் பலன் இருக்கிறதுல கர்த்தரை மறுதலிக்கக்கூடாது. கொஞ்சம் தான் இருக்கிறதா அதில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கொஞ்சம் இருக்கிறதுல கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்திலே கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். ஆமேன், அல்லேலூயா. இன்னும் நம்ம பார்த்தோம்னா கிதியோன்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், மீதியானியரை முறியடிக்க கிதியோன் சொல்லுவான், என்னால் முடியாது ஆண்டவரே. அப்போ கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போப்பா. ஊழிய பாதையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. மீதியானியரும் சேனைகளும் முன்னாடி வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிற, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலன் போதும். ஆமீன். ஆவிக்குரிய கொஞ்ச பலன் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக முடியும். ஏன்னா கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார். ஆமீன். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி பயங்கரமான கிரியைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் தேடுகிறதெல்லாம் பூரணப்பட்டவர்களை அல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிறது. 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கிறது. அதை தேடி அதை கண்டுபிடித்து அதை எடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். எல்லாரும் திருப்தி அடைத்தாங்க. 12 கூடை நிறைய மீதி எடுத்தார். கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். அந்த தேவனை நாம் இன்றைக்கு நம்புவோமா? நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. எல்லாமே இழந்து விட்டோம். வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, வியாதி, கஷ்டம், நெருக்கம், கடன் பிரச்சனை எதுவுமே இல்லை. சொல்லும்படியாக எந்த ஆசீர்வாதம் நன்மை இல்லை என்று சோர்ந்து போயிருந்தாலும் தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் பலன் இருக்கிறது அல்லவா? ஆவிக்குரிய கொஞ்சம் பலன் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தரை மறுதலியாமல் இருக்கிறீங்க அல்லவா? கர்த்தருடைய வசனத்தை விட்டு தூரம் போகாதபடி இருக்கிறீங்க அல்லவா? இன்றைக்கு உன்னத நிலைமையில் இருந்த எத்தனையோ பேர் விழுந்து விட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பலன் இருக்கிற நீ கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வார்த்தைக்குள்ளே நிற்கிறாய் அல்லவா? உனக்கு முன்பாக இந்த காலை வேளை கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமேன். இந்த காலை வேளையிலே விசுவாசிங்க, கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அதை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, பிலதெல்பியா சபை பார்த்து சொன்னீங்களே ஆண்டவரே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி அதில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீங்களே. இதே வார்த்தையை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. கொஞ்சம் பலனில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. உடைய அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும். திறந்த வாசல் உண்டாகட்டுங்க தாவே. எந்த மனிதனும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் வாசல்களை திறப்பீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.